சென்று நற்செய்தியை அறிவிங்கள் என்று இயேசு சொன்னார். அதுபோல சித்தர்களும் புத்தர்களும் அறத்தை விதைத்து அதன் வழி நாம் செல்ல அனைவரும் இறைவனையும் என் அப்பம்மா நேசக்காவையும் என்னுடைய பெற்றோரையும் வாழ்த்தி இன்று 26ஆம் திகதி 4ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு ஐரோப்பிய நேரம் 9:30, லண்டன் நேரம் 8:30. நீங்கள் பார்த்தும் கேட்டுக் கொண்டிருப்பது லண்டன் தமிழ் வானொலி பாட்டிவிட்டம். இந்த களத்தை வளமாக தந்த லண்டன் தமிழ் வானொலி இயக்குநர் மோகனையும் கலைவாணி மோகனையும் வாழ்த்தி இந்த ஆண்டு சமூக ஒருங்கிசைவு ஆண்டு. இந்த மாதம் குழந்தைகள் விழிப்புணர்வு மாதம். அதனையும் நாங்கள் நினைத்து தமிழே நீ அகமாய் புறமாய் அது வேற 400 பாடல்களாய் காதலாய் வீரமாய் மனம் பரப்பி மல்லிகையாய் நறுமணம் வீசுகிறாயே தமிழை அமுதே என்று என்னைய தமிழை வாழ்த்தி இன்றைய தலைப்பு குடும்பங்களின் பிளவுகளுக்கு காரணம் அகக்காரணிகளா புறக்காரணிகள், அதாவது வளர்ப்பு மனநிலை பற்றிய வாதமா இல்லதை புறக்காரணிகளா என்றதுதான் இன்றைய தலைப்பு. இந்த குடும்பம் என்ற அணியில் சிவச்சந்திரிகா சிவசுப்பிரமணியமும் விஜயலட்சுமி வசந்தி விவேகானந்தமும் பேச வருகிறார்கள். புறக்காரணிகள் என்ற அணியில் யசோதா தர்மலிங்கமும் நித்யா பாஸ்கர் அவர்களும். யசோதா தர்மலிங்கம் பிரான்ஸ்ல இருந்து, நித்யா பாஸ்கர் லண்டன்ல இருந்து பேச வரார்கள். அப்ப இந்த குடும்பம் பிளவு சந்தோஷம் எல்லாத்தையும் நாங்கள் எப்படி என்ற உங்களோட பேச்சாளர்கள், உங்களுக்கு அனைவருக்கும் அறிந்த பேச்சாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி பாராட்டி, 1000 எண்ணம் வீடு அது அன்பு வாழும் கூடு, 1000 எண்ணம் வீடு அது அன்பு வாழும் கூடு, ஆலமரத்தின் விழுது அதன் ஆணி வேறு யாரு, ஆலமரத்தின் விழுது அதன் ஆணி வேறு யாரு, அம்மா அப்பா போலத்தான் அப்பா மாமி மருமகள் என்று 1000 எண்ணம் வீடு அது அன்பு வாழும் என்று சொல்லிக்கணும். உண்மையிலே அழகான குடும்பங்கள், அழகான நினைவுகள். எனக்கு இன்றைக்கு அந்த நினைவுகள், இந்த குடும்பத்தோட வாழ்ந்த அந்த நினைவுகள் ஒவ்வொன்றும் எனக்கு நான் ஒன்றும் போய் சொல்லலாது. என்னடா யசோதா தர்மலிங்கத்துக்கு எல்லாத்துக்கும் எங்களோட வீடுகள், எங்களோட வாசல்கள், எங்களோட உறவுகள், எங்களோட மம்மி, எங்களோட அப்பா, அதனால நான் போய் சொல்ல ஒன்றும் இயலாது. என்ன அப்படி வாழ்ந்த குடும்பம், வீடப்பவும் திறந்திருக்கும், விருந்தினர் எப்பவும் வந்திருப்பர். அவ்வளவு அழகான வீடு, அழகான குடும்பங்கள். அதே மாதிரி தானே இந்த குடும்பம். எப்பயும் விருந்தினருக்கு குறைவில்லை, சமைச்சு களைச்சு போயிடுவேன். கூட கணவரார் வீட்டு உறவுகள் என்று சொல்லிக்கொண்டு இப்படி குடும்பங்கள், அம்மா அப்பா சகோதரர்கள் மாமி மச்சான் ஊரார் உறவினர்கள் என்று சந்தோஷமே அந்த குடும்பம். அப்ப இந்த குடும்பங்கள் எப்படி இது இருக்குது, இன்றைக்கு நிலைமை என்ன, எப்படி மீண்டும் இந்த குடும்பங்களை நாங்கள் உருவாக்குறது, அதுக்கு எந்த பங்களிப்பு என்ன, உங்களோட பங்களிப்பு இதுக்கு மேல பேசினா நீங்க பேசுவீங்க சொல்லிக்கொண்டு முதலாவதாக எங்களுக்கு குடும்பம் அகக்காரணிகள், அதாவது வளர்ப்பு மனநிலை போன்றவர்களை முதலாவதாக வருபவர் சிவச்சந்திரிகா சிவசுப்பிரமணியம். பார்ப்போம் என்னத்த சொல்ல போறார், எப்படி சொல்ல போறார். வாங்கோ தாங்கோ, லண்டன்ல இருந்து சிவச்சந்திரிகா சிவசுப்பிரமணியம் வாங்கோ. எனக்கு மேலான இந்த பிரபஞ்ச சக்தியை வணங்கி கொண்டு இங்கே இருக்கும் எங்களுக்கு தளம் தந்த FATV இயக்குனர் மற்றும் எங்கள் தளத்தை ரன் பண்ணி கொண்டிருக்கும் தலைவி சகோதரர்கள் அனைவரையும், இதை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் சகோதர ரசிகர் கூட்டங்களையும் வணங்கி கொண்டு நேரடியாகவே குடும்பங்களை சிதவடைக்கிறது குடும்பங்கள் தான்,
என்ற தலைப்பை ரெண்டு தந்திருக்கிறார்கள். அகக்காரணிகள் என்றதுலதான் நீங்க பேச போறீங்க. குடும்பம் ஒரு குடும்பங்கள்லாம் குடும்பங்களை சிதைவடைக்கின்றன. உண்மையாகவே அந்த சொல்லு எனக்கு கண்ணீர் தான் வருகிறது. குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம், அனைத்தும் முளைக்கிற இடம் குடும்பம் தான். அங்கேதான் அத்தனையும் அன்பு, கருணை, பக்தி, அந்த குடும்பத்தை நேசித்து வளர நாங்கள் ஒரு அன்பையும் அறத்தையும் ஒரு கையால ஒரு கயிறாக பிடிச்சு கொண்டுதான் நாங்க வளருவோம். இந்த இந்த செயலை செய்தால் இந்த குடும்பத்துக்கு கூடாது, இந்த செயலை செய்தால் குடும்பத்துக்கு தான் பேர் வரும். அவ்வாறு அந்த சிலவற்றை நாங்க பிடித்து வைத்திருப்போம், விட மாட்டோம். இறுதி மட்டும் வைத்திருத்து கொள்ளுவோம். அவே அந்த தர்மம் செய்வோம், பொய் சொல்ல மாட்டோம். நல்ல அந்த குடும்பம் எங்களுக்கு விதைத்து விடும், ஏதோ விதைத்து விடும். இறுதி மனித வாழ்க்கையில் முடிவு வரையும் குடும்பத்திலிருந்து எது வந்ததோ, நாங்கள் பிறக்கும் போது எதை எடுத்தோமோ அதை இறுதி மட்டும் கொண்டு போய் முடிப்போம், அறுவடை மாதிரி. இன்று அப்படி அல்ல. இன்றைய புரிதல் என்றது குடும்பத்திலிருந்து வருகிறது. அன்பை பெற்று அந்த அன்பு அந்த குடும்பத்திலே அந்த அன்பு பிறழும் போது ஆயுதமாக மாறுகிறது. அப்ப அந்த அன்பை காப்பாற்றுவது குடும்பம்தான். ஏதோ ஒன்று நுழையுது என்று சொன்னா குடும்பம்தான் அதை பாதுகாக்க வேண்டும். குடும்பத்துல நாங்கள் ஒரு ஆள் விலகி போகுது என்று சொன்னாலே குடும்பம்தான் அதை கண்டுபிடித்து அணுவும் உள்ளுக்குள்ள அகலாதபடிக்கு காப்பாற்றி ஒரு ஆளை நல்லவர, ஒரு தாய் தகப்பனுக்குத்தானே ஒரு பிள்ளை வந்து நல்லவனாக வரும்போது முதலில் கிடைக்கிற பட்டம் தாய் தகப்பனுக்கு தான். நல்லவர் ஆகினும் அன்ன வளர்ப்பிலே என்று சொல்லப்படுகிறது. அது அப்ப முடியும் மட்டும் அந்த பேர் வருகிறது அன்னைக்கும் தந்தைக்கும் தான், தந்தையும் சேர்த்துத்தான் வருகிறது. அது அன்னை என்று சொல்லிக்கொண்டு உங்களுடைய குரல் எங்களுக்கு கேட்கவில்லை, என்னுடைய குரல் கேட்கிறதா? ஓமோ சரி. என்னன்னா சரி, என்னென்றால் அன்னையும் தந்தையும் என்ன, அன்னையும் பிதாவும் ஆலயம் தொழுவது சாலவன் நன்று, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். இந்த அன்னையும் பிதாவும் தான் எங்களை வளர்க்குறது. ஆனா நடந்தது அப்படி இல்லை. இன்றைக்கு என்ன நடக்குது, நான் என்ன செய்யறேன், எந்த குடும்பம், எங்கட குடும்பம், அதைத்தான் கூட கதைங்க. என்னடா பழசு எங்க குடும்பத்தை உருவாக்குறதுக்கு உதவி செய்யணும், அவ்வளவும் ஒரு நிமிஷத்துல 2 நிமிஷம் மேடம். நல்ல பிள்ளைகள் நீங்கள் பேசத்தான் வந்த நீங்கள், நான் உங்களை விடுவேன். டக்கு டக்கு கொஞ்சம் விறுவிறுப்பா இருக்கட்டும், ஏன்னா கடைசியால் நித்திரையா போயிருப்போம், அது காண்டுதான். அப்ப சரி, இப்படி சொல்றா, அப்படி அன்னையும் பிதாவும் இப்படி எல்லாம் வளர்க்குறாங்க. சரி, எதிராளியில நீங்களுக்கு உடன்படுறீங்களா? உடன்படாட்டா அதை சொல்லி போட்டு பேர்ந்து நீங்கள் உங்களோட காரணியை சொல்லுங்க. எங்க யசோதா தர்மலிங்கம் பிரான்ஸ்ல இருந்து. வணக்கம். இறைவனையும் இயற்கையும் வணங்கி பெற்றோருக்கு நன்றி கூறி பல வழிகளிலும் வழிகாட்டி உதவிய அனைவருக்கும் நன்றியும் நல்வாழ்த்தும் கூறி தலைப்புக்குள் நுழைகின்றேன். இன்றைய குடும்ப பிளவுகளுக்கு காரணம் புறக்காரணிதான் என்றுதான் என்னுடைய வாதம். முதலிலே ஒரு குறள் ஒன்று, இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றில் நின்ற துணை. அதாவது இந்த குறள் துறவரத்தை விட மேலானது இல்வாழ்க்கை என்பதை எடுத்து காட்டுகிறது. இதை விட வேறு ஒரு கணவன் மனைவி வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டு சொல்லலாம் என்றால் என்னுடைய அறிவு கட்டியபடி இல்லை என்றுதான் சொல்லலாம். அந்த வகையிலே புறக்காரணி என்றைக்கு நான் முதலாவதாக வைக்கிற குற்றச்சாட்டு இந்த குடும்ப உறவுகள், கணவன் மனைவி அல்லது காதலன் காதலி அல்லது ஏதோ அவர்களை தவிர இருக்கிற இந்த மாமன் மாமி அல்ல கணவனுக்கு மாமன் அல்லது மனைவிக்கு இப்படி அல்லது ஏதோ சகோதர உறவு, அது குடும்பம், அதெல்லாம் குடும்பத்துக்கு வரும். ஆமா மாமி மாச்சான். இப்ப நாங்க புறக்காரணிகள். ஓகே, நண்பர்கள் புறக்காரணிதான். குடும்ப உறவுகளும் ஒரு வகையில இப்ப கணவன் மனைவி இரண்டு உறவுகளுக்குள்ள அந்த குடும்பம், கணவன் மனைவி பிள்ளைகள், அதை விட்டு வெளியில நான் புறக்காரணி என்று பார்க்கிறேன். ஓகே, அப்படி சொன்னால் குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி என்ற அந்த குடும்பத்துக்குள்ள மூன்றாவது ஒரு நபருடைய தலையீடு வரும் என்று சொன்னால் அது புறக்காரணி. இப்ப ஓகே, குடும்ப அப்பா அம்மா அல்லது மாமன் மாமி இல்லைன்னு சொன்னால்
நண்பர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது புதிய புதிய நபர்களின் சந்திப்புகள் எடுத்துக்கொள்ளுங்கள். நண்பர்கள் எடுத்துக்கொண்டால் உங்களோட குடும்பத்துக்குள்ள நண்பர்களோட தலையீடு தேவை அற்றது. அதாவது ஒருவனுக்கு சொல்லி தனது மன ஆறுதலுக்கு தன் மனைவியிடமோ அல்லது கணவனிடமோ அல்லது காதலனோ காதலியிட சொல்ல முடியாமல் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுமானால் நண்பனிடம் போயோ அல்ல நண்பனிடம் போய் சொல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டால் காது கொடுத்து கேட்க வேண்டியதுதான் அந்த மூன்றாவது நபருடைய வேலையோ அல்லது உதவியோ தவிர அவர் அதுக்குள்ள போய் தீர்ப்பு கூற முடியாது. கேட்டால் நல்ல வழியில வழிகாட்டவே முடியுமோ ஒழிய, ஆனால் பெரும்பாலும் என்ன செய்கிறார்கள், அவர்கள் நல்ல வழியில வழிகாட்டுறது இல்லை. பிரித்து இவர்களை இப்படி ஒற்றுமையா இருக்கிறத எப்படியடா ஏதாவது செய்து பிரித்து விடலாம் என்ற நபர்கள் அதிகமாக இருப்பதால் அந்த இது தேவையில்லை என்ற மூன்றாவது நபருடைய நீங்கள் காது கொடுத்து கேட்கலாம். அதோட ஓகே நாளைக்கு இது கடந்து போயிரும் என்று சொல்லிட்டு விலகலாம். அதை நீங்கள் ஊதி பெருப்பிக்க தேவையில்லை. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் ஒரு கருத்து எனக்கு நான் இது சொல்றேன் என்னன்னா, இப்ப நீங்கள் ஏன் உங்களுக்குள்ள முதலாவதாக தீர்க்க வலிக்கிடாமல் குடும்ப பிரச்சனையை இன்னொரு ஆள்கிட்ட சொல்லுவீங்க? அதுதான் நான் சொல்றேன். அது இப்ப அவே சொல்லணும். இப்ப எந்த இது இல்ல தானே. இப்ப நார்மலா அதுக்கு வேணும்னா நான் கருத்து சொல்லலாம் வேண்டா உங்களுக்கு குடும்ப சரி. இப்ப அவ சொல்லுறா சரி அங்காளி ஒரு ஆள் நித்திய வாசனை இதுக்கு மட்டும் சொல்லிட்டு விடுங்க. இப்ப இவ சொல்றா மூன்றாம் ஒரு ஆள் அது நண்பராக இருந்தால் அதை கேட்கலாமே ஒழிய அதுக்கு தீர்ப்பு கூறி நீங்கள் ஒரு ஜட்ஜாயோ சட்டத்தரணியாயோ வர முடியாது. அதனாலதான் குடும்ப பிரிவுகள் வருதுன்னு சொல்றான். இது இந்த மூன்றாம் நபர் தேவையாகுது உங்களுக்கு. நித்யபாஸ்கர் சொல்லுங்க. இப்ப குடும்ப பிரிவு பற்றி நாங்க கதைக்கல. நாங்கள் இப்ப வெளிப்புற பாதிப்புகளை பற்றி தானே நாங்க சொல்ல போறோம். அதான் வெளிப்புற நான் சொல்ல சாரி நான் என்னென்றால் இப்ப வெளிப்புற பாதிப்புகள் எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் அதான் இல்ல பொறுங்க நான் சொல்லிட்டு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் சொன்னால் அடிக்ஷன், அதாவது மதுபானம், சூதாட்டம், போதைப் பொருள் போன்ற பழக்க வழக்கங்களும் குடும்பத்தை வேகமாக சிதைக்க முடியும் என்று நான் சொல்றேன். சரி, அது ஒரு நல்ல பெரிய காரணி. இப்ப இவண்டைக்கு மறுப்பு உடன்படுறீங்களா? அடுத்த அணியில வசந்தியில குட் வெல்டன். இப்ப வசந்தி சொல்லுங்க, இப்படி இந்த மூன்றாம் நபர் இப்ப அவைகள் புறக்காரணிகள் நண்பர்கள் இப்ப தலைவிடுகினும், அது உண்மை, அது சரி, அது சரி. அப்ப இது தலையிட வேணுமான்னு நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். நீங்கள் அகக்காரணிகள் எல்லாம் நீங்கள் அப்ப வசந்தி விவகாரங்கள் சொல்லுங்க. வணக்கம் உதிப்பூரப்புகள் அனைவருக்கும் இத்தலத்தை தந்த அவர்களுக்கும் எனது நன்றியும் வணக்கங்களும். என்னென்று சொன்னால் குடும்பங்கள் குடும்பம் ஒரு கதம்பம். குடும்பங்கள் முந்தைய காலத்துல நல்ல ஒற்றுமையா தான் இருந்தவர். ஏனென்றால் ஜாயிண்ட் ஃபேமிலி, கூட்டு குடும்பங்களா இருந்தபடியா. கூட்டு குடும்பங்களா இருக்கும்போது நல்லது கெட்டதுகளை திருத்துவார்கள், சொல்லி கொடுப்பார்கள். ஒரு ஆள் எங்கேயாவது கெட்டவையா இருந்தாலும் கூட எத்தனையோ பேர் அங்க நல்லவர்களா தான் இருப்பார்கள். அப்ப இருக்கும்போது ஒரு நாளுமே முந்தைய காலத்துல பிரச்சனை. இப்போது ஜெலசி, புறாழ்மை, போட்டி, காம்படிஷன் இதெல்லாம் கூடி அளவுக்கு மிஞ்சி கூடி விட்டது. மணி ஏற்றத்தாழ்வு பணம் அதுவும் உண்மைதான். இப்ப நீங்க குடும்பத்துக்குள்ள குடும்பம் இருக்கேக்க அண்ணன் தம்பி மச்சான் மாமன் இவைன்ற மூன்றாவது தலையீடு கட்டாயம் முக்கியம். அது உங்களுக்கு உதவி செய்யுமே ஒழிய உங்களை பாதிக்காது. ஏனென்றா அவர்கள் குடும்பம் அன்னைக்கு அவர்கள் உங்களோட சுயநல உங்களோட நன்மை தீமையிலே அவர்களுக்கு உண்மையிலேயே ஈடுபாடு இருக்குது. சரி, நன்றி. சரி, இப்ப நான் அங்கால போறேன். நாங்க இது என்னண்டு எதிர்த்து கதைக்கிறாரு. அவ குடும்பங்கள் தான் காரணம் என்று சொல்லினா காரணம் இல்லை என்று சொல்றா. குடும்பங்கள் தான் காரணம் என்றதைத்தான் அவ கதைக்கணும். நாங்க அதை எதிர்த்து கதைக்க வேணும். அது சரி, அவ சொல்லுறா சொல்லி முடிக்கிறேன். புறக்காரணியில அடுத்தது இந்த சமூக வலைத்தளங்களின் அதாவது சமூக வலைத்தளங்கள்கிட்ட இருக்கு அதன் தொடர்பாடு அது அதை பாவிக்க தெரியுது இல்ல. பெரும்பாலும் படித்தவர்கள்ல இருந்து இப்ப சாதாரண மனிதர்கள், சிறியவர்கள்ல இருந்து படித்தவர்கள், படிக்காதவர்கள் எல்லாருமே இந்த சமூக வலைத்தளங்களால பாதிக்கப்படுகிறார்கள். அதாவது ஒரு இந்த குடும்ப பிளவுகள், அதாவது விவாகரத்தா இருக்கலாம், பிரிவா இருக்கலாம், சாதாரண மனிதர்களுக்கு மட்டுமில்லை, படித்தவர்கள் இருந்து எல்லாரும். சொல்ல போனால் 75 விழுக்காடு பெண்கள் விவாகரத்து கேட்கிற நிலையில பொதுவாக ஐரோப்பிய நாடுகள்ல ஒரு ஆய்வுல சொல்லப்படுது. அதை விட
திருமணமானவர்கள்ல 44 விழுக்காடினர் விவாகரத்துக்குள்ளதான் போயிருக்கின்றார்கள் என்ற ஒரு ஆய்வும் சொல்லுது. இதுல என்ன முக்கிய காரணம்னா பொருளாதாரமும் இந்த சமூக வலைத்தளங்கள். இந்த சமூக வலைத்தளங்களை சமூக வலைத்தளம் என்னன்னா ஒவ்வொரு பாயிண்டா கதைங்க. அப்ப நல்லம் இல்ல நாங்க செலாகிச்சு கொண்டு வருவோம். அப்ப சந்திரிகா சொல்லுங்க என்னடா அடுத்த நித்யா சந்திரிகா சொல்லுங்க இல்ல வசந்தி சொல்லுங்க. இந்த சமூக வலைத்தளங்கள் தான் கூடுதலான தாக்கத்தை இந்த குடும்ப பிரிவுக்கு காரணம் என்று சொல்லுறா. ஆனா படிச்சவர்கள் படிக்காதவர்கள் எல்லாருக்கும் இதுதான் காரணம். நீங்களும் இதை உடன்படுறீங்களா இல்லையா? இல்ல உங்களோட காரணம் சமூக வலைத்தளங்களை பாவிக்கிற விதத்தை பொறுத்தது. நீங்கள் வந்து so many people are addicted to outside influences. என்னன்னு சொன்னா மற்றவைய பார்த்து காப்பி பண்றது, மற்றவை போடுற உடுப்பை போடுவோணுமன்றது, மற்றவை போடுற மாதிரி போடுவோணுமெண்டு, மற்றவை சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட வேணும்னு நினைக்கிறது, மற்றவை வேண்டி போடுற நகையை இதுகள் வந்து குடும்பங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கி அதோட சமூக வலைத்தளங்கள்ல பார்க்க இந்த அரசாங்கங்கள் சொன்னா எங்களோட அவுட் சைட் கவர்னர்ஸ் வந்து இண்டிவிஜுவாலிட்டி லைஃபை தான் நோக்கி மக்களை புஷ் பண்றாரு. இல்ல நீங்க அது வந்து புறக்காரர்கள். சரி இது பலம் காணும். இப்ப நித்யா பாஸ்கர்ட்ட போறோம். இப்ப அவட்ட போயில இப்ப நீங்கள் இதுக்கு நீங்க உடன்படுறீங்களா? இப்ப ஒன்று எடுத்து தாரா என்னென்றால் இப்ப அரசாங்கமும் பொருளாதாரம் காரணம் என்று அவ டக்குன்னு சொல்றான். இப்ப நீங்க சொல்லுங்க இதுக்கு உடன்படுறீங்களா? உங்களோட அடுத்த கருத்து என்ன? இல்ல நிச்சயமா நான் உடன்படுறேன். அது வந்து இப்ப அவ சொல்றா அந்த அதாவது அந்த என்ன இதுகளை பாவிக்கிறதால, அதாவது சமூக வலைத்தளங்களை தவறுதலா பாவிக்கிறதாலதான் அப்படி என்று சொல்லி அப்படி என்று சொல்லும். இல்ல அது உங்களோட அணிலாம் சொன்னது. இப்ப அவ சொல்றா முறையா பாவிச்சா நானும் தான் சமூக வலைத்தளங்களை எல்லாத்திலையும் இருக்கிறேன். நாங்களும் இருக்கிறோம். எல்லாரும் சமூக வலைத்தளத்தை பாவிச்சு தவறான வழிக்கு போக முடியாது. இப்ப அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இப்ப ஒரு வாழ்க்கை அதோட லைஃப் சேஞ்ச் இருக்கு. ஒரு இறப்பு, வேலையில்லா தன்மை, இடம் மாற்றம், அப்படியான நிலைமையிலும் வந்து நிறைய மாற்றங்கள் வரும். அதைத்தான் நான் சொல்றேன். குடும்பத்தை பாதிக்கும் தானே. சில பேருக்கு குடும்பத்துல இழப்புகள் வரும். இப்ப ஒரு இறப்பு வரைக்க ஒரு அதாவது மென்டல் ஹெல்த், அதாவது மனநிலை பாதிக்கப்படும். அது குடும்பத்தை பாதிக்கும். மற்ற உறவுகளுக்குள்ள அதாவது இந்த உரையாடல் ஒன்று சேர்ந்து கதைக்காதது, அதாலும் நிறைய பாதிப்புகள் வரும். உறவுகள் பிரிவுகளுக்கு காரணம் தான். ஒரு பிரச்சனை வருது ஒரு குடும்பத்துக்குள்ள, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபுக்குள்ள, அதை சேர்ந்து அவ உரையாடி அவ கதைச்சு அது ஒரு தீர்வுக்கு வராட்டி அதுக்குள்ள பிரச்சனை வருதுதான் அதுக்குள்ள இல்லையா? சொல்றீங்க நீங்க. சரி இப்ப சொல்லுங்க இந்த குடும்ப பிரிவுகள் வடிவா தலைப்ப பாருங்க. குடும்ப பிரிவு என்றால் இப்ப கணவன் மனைவிக்கு இருக்கிற பிறழ்வு, கணவன் மனைவிக்கு உறவில்லை, உறவு சிக்கல்கள். இப்ப ஒருவர் இறந்தால் அவைய தனியா இருக்கேக்கு அவருக்கு அந்த குடும்பத்துல இன்னொரு ஆள் வந்து தலையிடும். இப்ப ஒரு எக்ஸுக்கு ஒரு ஆளுக்கு கணவர் இறந்துட்டாரென்றால் இப்ப தனியா இருக்கிறதானே இவோட இன்னும் கேட்கலாம், சேட்டை விடலாம், சும்மா போட்டு பாக்குற தூண்டில் இப்போ பிடிக்கலாமோ மீன் பிடிக்கலாம். அப்ப அப்படி ஒரு இறப்பு, இப்ப நித்யா சொல்ற மாதிரி அந்த இறப்பு அவையோட குடும்பத்துக்குள்ள இன்னும் ஒரு ஆள் தலைவிட்டு வீண் பிரச்சனைகளையும் மன உளைச்சலையும் கொடுக்கும், பாதிப்பு ஏற்படுத்துது. அதுவும் ஒரு புறக்காரணி தானே. அதுவும் புறக்காரணி. இப்ப வந்து ஒரு குடும்பத்துல ஒரு கணவர் இல்லையன்னா அவைக்கு ஒரு பாதுகாப்பு இல்லையன்னு சொல்லி நாங்க பழகுற விதத்தை வச்சு, நாங்க பேசுற விதத்தை வச்சு இன்னொரு குடும்பம் வந்து அதுல தலையிட பாக்குது. அதுவும் ஒரு பிரச்சனையை கொண்டு வர, அதுவும் ஒரு புறக்காரணி என்று நான் சொல்றேன். நித்யா சொல்லுங்க அடுத்த இல்ல சந்திரிகா. நான் என்னோட இந்த தலைப்பு வந்து குடும்பங்கள் இருக்கும்போது குடும்பங்களுக்குள்ள அவைக்குள்ள நல்ல அழகான விளக்கங்கள் புரிந்துணர்வுகள் இருந்தா எது இடையில வந்தாலும் வெல்ல முடியாது, அணு கூட போகாது. இந்த காலத்துல குடும்பங்கள் சிதவடைந்து கொண்டே இருக்கின்றன, குடும்பங்களால நடக்கின்றன. தற்போதைய
நியூஸ்ல நீங்க பாத்தீங்களா இருந்தா அண்மையில கொலை சம்பவம் நடந்த குடும்பத்துல உள்ள பிள்ளைதானே தாயை கொலை செய்தவன். அண்மையில ஒரு கணவன் வந்து தன்னுடைய மனைவிய தலைய வெட்டி கொலை செய்தான். குடும்பத்துல இருக்கிறவன் தானே செய்தான். அண்மையில குடும்பத்துல இருக்கிறத செய்தாலும் அது புறக்காரணிகளாலதான் அந்த பாதிப்பு வருது. போதவஸ்தால மதுபானங்களால இப்ப எது வந்தாலும் குடும்பத்துல இருக்கிறவர் தான் அதை செய்து கொண்டு குடும்பம் பயங்கரமான வலி, பயங்கரமான ஏமாற்றம். சந்திரிகா கேளுங்க. இப்ப குடும்பம் தான் காரணம். அதுக்கு என்ன காரணம் தானே அவங்களுக்கு சொல்ல வேணும். தலைவட்டினதெல்லாம் தெரியும் அவங்களுக்கு. அப்ப நீங்கள் அந்த அகக்காரணிகள்ல இன்று யூடியூப்ல நான் ஒரு பார்த்தேன். ஒரு வழக்கறிஞர், அப்பா வழக்கறிஞர், மகன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவர். அது ஏதோ அப்பாவுக்காகத்தான் அவர் படிச்சு வாரார். ஏதோ நீதிமன்றத்துல 23 வயதான அந்த மகன் மேலே இருந்து குதித்து இறந்து விட்டார். அப்ப அப்பா அதுல வந்து அப்பா திணிக்கப்பட்டு படிப்பித்து வந்தபடி அப்பாவுக்காக வாழ்ந்திருக்கிறார். ஃப்ரீடமா ஒரு இத செய்யல. அப்ப அங்க வந்து இன்றைய காலத்துல வந்து நாங்கள் ஒன்றை படிக்கணும்னு சொன்னா ஒரு தரம் திணிக்கல. எனக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு சொன்னா அப்பா திணிச்சு விட்டார். அப்பா திணிச்சார், பிடிக்காத படிச்சார் என்று அவர் தற்கொலை செய்தார். குடும்பம் தான் இல்ல எனக்கு வடிவா கிளியர் பண்ண என்ன கணக்கு பேர் கேட்டுக்கொண்டிருக்கோம். அதுக்காண்டிதான் நான் உங்களுக்கு நிப்பாட்டி உங்கள்ட்ட அந்த கருத்தை எடுக்கிறேன். நான் 3வது காதை அங்க வச்சு கொண்டிருக்கிறேன். இப்ப சரி விழுந்தாச்சு படிப்பிச்சாச்சு படிப்பிக்க எல்லாம் இது குடும்ப பிளவுக்கு அப்படி இப்படி நச்சுன்னு சொல்லணும். இது குடும்ப பிளவுக்கு அகக்காரணிகள் எப்படி சொல்லுங்க அதை வடிவா. என்னுடைய விருப்பமான ஒரு துறையை நான் நோக்கி போகும்போது சிலவற்றை அம்மாவுக்காவோ குடும்பத்துக்காவோ அப்பாவுக்காக நாங்க வரும்போது உங்களுடைய தேர்வை அடைய முடியாம திருப்பி வேற வழியில சொல்றீங்க. கேட்டுக்கொண்டிருக்கிறார்களுக்காக யசோட்ட போறோம். அதைத்தான் திருப்பி வேற வழியில சொல்றீங்க. நீங்கள் தலைப்பு ஒருக்கா விளங்கிக் கொள்ளுங்க, தலைப்பை நினைவுபடுத்திக் கொள்ளுங்க. மகன் தற்கொலை செய்யறதுக்கும் குடும்ப பிளவுகளுக்கும் வேறுபாடு. கணவன் மனைவியை தான் நாங்க இங்க கணவன் எடுக்கிற முடிவு, மனைவி எடுக்கிற குடும்பம் இல்லையா, மகன் குடும்பம் இல்லையா, தாயை கொலை செய்த பிள்ளை குடும்பம் இல்லையா, நீங்கள் விவாகரத்து கொலை செய்த ஒரு விவாகரத்து அல்லது பிரிவு, இந்த ரெண்டும் தான் இந்த குடும்பம் உடைஞ்சு போறதுக்கான முதல் காரணம். இப்ப நான் திருப்பி சொல்றேன். இப்ப இதை நீங்கள் வடிவா விளங்கப்படுத்துறேன்டா சொல்லலாம். என்னடா இப்படி ஒரு துணிப்பால இந்த பிள்ளை எதிர்காலத்துல திருமணம் செய்யக்க சில நேரம் சாகாம இருந்தாலும் விழுந்து சாகாம இருந்திருக்கலாம். ஆனா இப்படியான ஒரு பிள்ளை நாளைக்கு குடும்பத்துல ஒரு பிரச்சனை வரைக்க என்ன செய்யும்? பஞ்சாதிக்கு தள்ளி வெளுத்தும் இல்ல தயாளினி சித்து மருத்துவர் தயாளினி இந்த அம்மாவை கொலை செய்த மாதிரி செய்ய வலிக்கிடும். அப்ப இப்படியான கல்வியான திணிப்புகள் பிள்ளைகள் குடும்பங்களுக்கு வரை இதைத்தான் விளங்கிக் கொள்ளும். இதை நீங்கள் 3வது காலம் அங்க வச்சிருக்கிறோம். அப்ப அதை கொண்டு நிறைவுபடுத்துங்க. அதுல அப்ப அப்படியான வளர்ப்பு தான் இந்த பிள்ளைகள் இவ்வாறு வாழ்ந்து குடும்பம் வரைக்க இன்னொருத்தி இந்த அம்மாவை கொண்டே கொலை செய்யற அளவுக்கு இப்படியான வளர்ப்பு இதான் அகக்காரணிகள். இந்த வளர்ப்பு பிள்ளை இப்ப பாருங்க, நீங்கள் ஒரு அகக்காரணிக்கு நிறைய விஷயங்கள் சமூகத்துக்கு சொல்லுங்க. சில உங்களுக்கு விஷயங்களை சொல்லணும், அதுக்குள்ள நீங்கள் விரிச்சு சொல்லுங்க. புரிதலின்மை, சுயநலம், காதல் மொழிகள் பேசாமல் திருப்பி இந்த சமூக வலைத்தளத்துக்கு வரணும். அதுல இப்ப கைத்தொலைபேசி எடுத்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய குழுமங்கள் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்குது, இந்த சாதாரண இப்ப இந்த முகநூல் இருக்குது, அப்படி நிறைய இருக்குது. இப்ப இந்த கைத்தொலைபேசி எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஒரு குடும்பமான பிறகும் ஒரு கணவனோ மனைவியோ காலையில் எழும்பின உடனே பாக்குறது இந்த கைத்தொலைபேசியை தான். அதுல அலாரம் வைத்திருப்பார்கள் அல்லது ஏதோ எழும்பின உடனே அது பக்கத்துல இருக்கும். அது ஒரு பெரிய பிரச்சனை. அவ்வளவுதான். நீங்கள் வேற ஒன்றுல அலாரம் வைக்கலாம், அதை தூரவா வச்சுட்டு அல்லது ஏதோ செய்யலாம். எழுப்பினோட ஒரு கணவன் என்றா இல்ல மனைவி என்றா உங்களுக்குள்ள நீங்கள் ஒரு வணக்கத்தை சொல்லிக்கலாம். அந்த இதுகள் இல்லை, தொடர்பாடு இல்லை. 2வது படித்தவர்களும் சரி மற்றவர்கள் சிறியவர்களும் சரி எல்லோருமே மனசுல கூடத்துக்கு போய்க்கக்கூடிய அந்த கைத்தொலைபேசியை தூக்கி கொண்டுதான் போகிறார்கள். பெரியவர்கள் கூட சில பேட்டிகள்ல சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இது மிக
ஒரு செய்தி, ஒரு சின்ன குறும் செய்தி குடும்பத்தை குலைச்சி விடுது. சரிதானே? தேவையில்லாமல் வணக்கமோ எப்படி இருக்கிறீங்களோ இந்த வாழ்த்து கொண்டு உங்களுக்கு உங்களோட உறவில முறை சொல்ல முடியாத நண்பனோ நண்பியோ அல்லது ஏதோ ஒரு வகையில நெருக்கம் இல்லாதவர்களுக்கு அனுப்பாதீர்கள். ஏதாவது விலை போட்டு பார்க்கலாமா என்று குடும்பத்துல உள்ள ஆணுக்கோ பெண்ணுக்கோ அனுப்புவதை நாங்கள் அனைவருமே கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு விடயத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த விடயங்களால என்ன நடக்குன்னா, நீங்க கடையில இப்ப கணவன் மனைவி அந்த உறவு இருக்குதானே, அல்லது இந்த உறவு வந்து பொருட்களை மாதிரி, பொருட்களை கடையில நாங்க வேண்டிட்டு பிடிக்கலன்னா தூக்கி அந்த குப்பையில போடலாம், அல்லது அது காலாவதியாகும், அல்லது பிடிச்ச ஒருவருக்கு கொடுக்கலாம். அப்படி அல்ல உறவு. ஆக பொருட்களோட மனிதர்கள்ல ஒப்பிட்டு வாழ்ற நிலையில இருக்கிறார்கள். இந்த நிலை மாற வேணும். கொஞ்சமாவது ஒரு அன்பு, கருணை, ஒரு மனநிலை மாற்ற வேணும். எப்ப நீங்க தொலைபேசியை பாவிக்கிறது, எப்ப மற்றவர்களுக்கு குடும்பத்துல இருக்கும்போது, கணவன் மனைவிக்கு இருக்கும்போது மனைவிக்கு கணவனும், கணவனுக்கு மனைவியும் முதல் முக்கியத்துவம் கொடுத்துட்டு மூன்றாவது நபருக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. இந்த வந்து நன்றி 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 யசோதா. இப்ப வசந்திக்கு வாங்க. இப்ப இதை கொஞ்சம் சிலாகியுங்க பிளீஸ். மூன்றாவது காதை அங்க வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் எந்த பேச்சாளர்கள். ஆனா நான் எந்த ஃபேன்ஸ், உங்களோட ஃபேன்ஸ், இந்த ஃபேன்ஸ்ல உங்களோட ஃபேன்ஸ். அப்ப நிறைய பேர் கேட்கிறேன். அப்ப வசந்தி சொல்லுங்க. இப்ப இவ சொல்றா என்னடா அப்படி இதுக்கு உடன்படுறீங்களா? என்னடா இப்ப உண்மைதான், தேவை உங்களோட கணவன் மனைவியை தவிர இன்னொரு ஆணுக்கோ இன்னொரு பெண்ணுக்கோ ஹலோ குட் மார்னிங் சொல்றதை விடுங்கோ. தேவை இல்ல. இப்படி ஹலோ குட் மார்னிங்ல இருந்து தொடங்கித்தான் அங்க போய் நீங்க அந்த குடும்பத்தை கட்டுப்பாடுகள் கட்டாயம் முக்கியம். குடும்பங்களுக்குள்ள தங்களுக்கு ஒரு ஸ்பெஷலி பெண்கள் வந்து தங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்கள் தான். அநேகமான பிரச்சனைகளுக்கு காரணம் வந்து குடும்பங்களா இருந்தாலும் கூட அவர்கள் இந்த இப்போது அந்த ஏற்றத்தாழ்வுகள் படிப்பிலேயோ அல்ல, பிகாஸ் படிக்கிறதுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இப்போ கணவன் மனைவியா இருந்தாலும் கூட முந்தி காலத்துல வந்து ஒரு கணவன் படித்திருப்பார், மனைவி வீட்டு வேலைகளோடயே இருந்திருப்பார். இப்போ 2 பேரும் ஈக்குவலா சராசரியான வேலை செய்கிறார்களா இருக்கிறோம். அப்ப சராசரியான வேலை செய்யறதுக்குள்ள அவைகளோட ஏற்றத்தாழ்வுகளை பார்க்கணும். தங்களுக்குள்ளேயே ஒரு கம்பெட்டிஷன். தான் யார் கூட நீ இது எடுத்தா நான் என்ன எடுக்கிறது, நான் இப்ப என்னுடைய அடுத்த லெவலுக்கு போறது. முந்தி காலத்துல அந்த மாதிரியான காம்படிஷனுக்கு எங்களுக்கு இடம் இல்லை. எங்களுக்கு ஃபேமிலி தான் முக்கியமாக இருந்தது. பிள்ளைகள் அவர்களுக்கு பிறகுதான் அடுத்ததா இருந்தது. ஆனா இப்போது அவர்கள் பிள்ளைகளும் பார்க்க தங்களோட ஸ்டேட்டஸையும் தங்களோட தரத்தையும் காம்படிஷனாக பாவிக்கிறார்கள். அதாலதான் அரவாசி மேரேஜஸுக்கு வந்து ஒற்றுமையா இருக்க முடியாது, இளந்தம்பதிகள் ஒற்றுமையா இருக்காது. காரணம் இந்த ஸ்டேட்டஸ் ப்ராப்ளம் தான். அருமையான கருத்தை சொன்னீங்க. உண்மைதான். இந்த அகக்காரணிகள்ல மிக முக்கியமாக ஒரு ஆள் படிச்சா மற்ற படிக்க நான் யோசிக்கிறேன்டா, இந்த படிக்காத ஆளை விட்டுட்டு படிச்ச ஆள் கொஞ்சம் நாங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்கலாம். சரி, என்னை விட படிக்கல, என்னை விட கொஞ்சம் உலகம் தெரியாது, என்னை விட கொஞ்சம் அறிவில்லை, என்னை விட கொஞ்சம் அனுபவம் குறைவு, சரி நான் ஏற்றுக்கொள்வோம் என்று அப்படி இருந்தாலும் குடும்பங்கள் சிலது பிரியுது. அப்படி இருந்தா கூடிய குடும்பங்கள் பிரியுது. சரி, அது ஒரு காரணியா இருக்கு. சரி, இப்ப நித்யபாஸ்கர்கிட்ட கேட்கிறேன். இப்ப வேற என்ன புறக்காரணிகள்? இது வெள்ள வடிவா சொன்ன நீங்கள் இந்த போத வஸ்து மாத்து குடியல் அதுகளை கொஞ்சம் வடிவா சொல்லுங்க பார்ப்போம். புறக்காரணிகள் இந்த குடும்பங்கள் எப்படி பிளவுன்னு வடிவா சொல்லுங்க. நண்பர்கள்